இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மசாலா டீ. அது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலை காய வச்சுருக்கேன். பால் நல்லா காயணும். இதில் ஒரு துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கிராம்பு, இது கூடவே ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5-6 புதினா இலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. புதினா இலையோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சேர்த்து இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்க்குறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். நாம் எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸோட ஃப்ளேவர் எல்லாம் நம்மளுக்கு டீயில் இறங்கும். இப்போ ஃபுல்லாக வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். இப்போது இதில் நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். இது உங்களோட விருப்பம். மசாலா டீக்கு நாட்டு சக்கரை சேர்த்தா இன்னமும் சூப்பராக இருக்கும் டீ. இது யூஷுவல் டீ மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கப்பு வச்சுருக்கேன். இதில் நாம் போட்ட டீயை ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மசாலா டீ ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.